Praise the Lord, hallelujah. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான ஓய்வு நாளிலும் தேவ செய்தி கேட்க வந்தவங்க ஒவ்வொருவரையும் இயேசுவின் இணையற்ற நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இப்பொழுதும் நாம் கண்களை மூடி தேவ செய்திக்காக நாம் ஜெபிப்போம். அன்பு ரட்சகா, இந்த அருமையான வேளையில் உடைய கிருபைக்காக ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. அப்பா, இந்த வேளையிலும் ஓய்வு நாளில் ஆண்டவரே உம்மை நோக்கி ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். என் தேவனுடைய கரம் இந்த வேளையில இறங்கி வரும்படியாகவும் ஆண்டவரே அப்பா, இந்த பிரசங்கத்தை கேட்கும்படி ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஒப்பு கொடுக்கிற ராஜா தேவரீருடைய அபிஷேகம் அசைவாடட்டும் ஆண்டவரே. எந்த இடத்திலிருந்து இந்த பிரசங்கத்தை கேட்டாலும் கர்த்தாவே, அவர்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த ஆசீர்வாதத்தை கட்டளிடும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு விசையாய் பயத்தையும் பலவீனத்தையும் உண்டு பண்ணுகிற பிசாசை இயேசுவின் நாமத்தினால் அடியேன் சபித்து கட்டுகிறேன் கர்த்தாவே. ஆசீர்வதிங்க, தேவ பிரசன்னம் கூடவே இருக்கட்டும். ஆவியானவர் தொடர்ந்து வழிநடத்தும். இயேசுவின் இணையற்ற நாமத்திலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. இயேசு நல்லவர். ஆமென். சோ இந்த நாட்கள்ல தேவனுடைய பெரிதான கிருபை நம்மை நடத்தி கொண்டிருக்கிறது. நாம் நிர்மூலமாகாதிருப்பது தேவனுடைய கிருபை என்று எத்தனை முறைனாலும் சொல்லலாம். இந்த நாள் வரைக்கும் கர்த்தர் நம்மை நடத்துகிறார். ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, ஒவ்வொரு வாரமும் ஆண்டவர் பெரிதான தயவையும் கிருபையும் நமக்கு ஏராளமாய் கொடுத்து கொண்டிருக்கிறார். ஆகையால தான் நான் பிரசங்கம் பண்ணிக்கொண்டே இருக்கிறேன். நீங்க அந்த பிரசங்கத்தை கேட்கிறீர்கள். ஆமென். சோ தேவனுடைய வார்த்தை கேட்க வந்த உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு தாமே உங்களை ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஆமென். இப்பொழுதும் இதே உற்சாகத்தோடு கூட நம்ம வசனத்தை கேட்போம். யோவேல் 2ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை நாம் வாசிப்போம். யோவேல் 2ஆம் அதிகாரம் 27வது வசனம். நான் இஸ்ரவேலின் நடுவில் இருக்கிறவர் என்றும் நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர், வேறொரு இல்லை என்றும் அறிந்து கொள்வீர்கள். என் ஜனங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவாதி தேவன் இந்த காலை வேளையில தேவ சமூகத்துக்கு வந்து கர்த்தருடைய வார்த்தைக்காக அமர்ந்திருக்கிற அன்பு பிள்ளைகளே, கர்த்தர் உங்களிடத்தில் சொல்கிற வார்த்தை பாருங்க, என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமென். கடந்த நாள் நான் ஜெபித்துக் கொண்டிருந்த இந்த ஓய்வு நாளுக்காக, இந்த வார்த்தைகளுக்காக நான் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் இந்த வார்த்தைகளை என்னிடத்துல சொல்லிக் கொண்டே இருந்தால், என் பிள்ளைகள் வெட்கப்பட்டு போவதில்லை என்ற வார்த்தையை சொல் என்று. நான் இதை அதற்கு அதிகமா இதுக்காக நான் ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் கொடுத்த இந்த அருமையான வார்த்தை உங்க இடத்துல ஒப்பு கொடுக்கிற பாருங்க, நீங்கள் ஒரு பொழுதும் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருடைய வார்த்தை கேட்க வந்த அருமையான தேவ ஜனமே, நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்று கர்த்தர் சொல்கிறார். யாருன்னா, உங்களை உண்டாக்கினவரும் உங்களை உருவாக்கினவரும் உங்களை ஆசீர்வதிக்கிறவரும் ஆகிய உங்கள் தகப்பன் சொல்லுகிறார், என் பிள்ளைங்க ஒரு பொழுதும் வெட்கப்பட்டு போக மாட்டாங்கன்னு. ஹல்லேலூயா. அப்போ வெட்கப்படுற ஒரு சூழ்நிலையில கடந்து போறோம், நம்ம வெட்கத்தோடவே சில காரியங்களை அனுபவிக்கிறோம்னா இது யாரால உண்டானது அப்படின்னா, இந்த வெட்கத்தை உடுத்துகிற காரியங்கள் யார் உண்டாக்குறதுனா, பிசாசானவன் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் வெட்கமான காரியங்களை அவன் உருவாக்குகிறான். ஹல்லேலூயா. ஆனா தேவன் அதை என்னமா பண்ணுகிறார் என்றால், தேவன் தம் பிள்ளைகளை ஆசீர்வதித்து வெட்கத்திற்கு பதிலாக ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஆகையால தான் இந்த வசனத்துல பார்க்கிறோம், அவர் ரொம்ப திட்டமா சொல்கிறார், என் ஜனங்கள் ஒருபொழுதும் வெட்கப்பட்டு போக மாட்டாங்க, அவர்களை ஆசீர்வாதமாய் நடத்துவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆமென். அதுக்கு முந்தின வசனத்தை நாம் வாசிச்சோம் என்றால் 26வது வசனத்தை, நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள், என் ஜனங்களோ ஒருபொழுதும் வெட்கப்பட்டு போனதில்லை. ஆமென். ஹல்லேலூயா. நீங்கள் சம்பூர்ணமாய் ஆசீர்வதிக்கப்பட்டு நீங்கள் ஆசீர்வாதமான பிள்ளைகளாய் இருப்பீர்கள். அதிசயமாய் நடத்தி வந்த இந்நாள் வரைக்கும் உண்மையாகவே இந்த லாக்டவுன் பீரியட்ல நாம தாண்டி வந்தது எப்படி வந்திருக்கிறோம்னா, அதிசயமாய் நடத்தி இருக்கிறார். குறைவிலும் கர்த்தர் நம்மளை நிறைவாய் நடத்தி இருக்கிறார். இது ஆச்சரியமான ஒரு வழி நடத்துதல். ஆமென். ஹல்லேலூயா. அந்த தெய்வம் தான் சொல்லுகிறார், இந்த நாட்களில நீ ஒருபொழுதும் வெட்கப்பட்டு போக மாட்ட அப்படின்னு கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆமென். ஹல்லேலூயா. வெட்கம் போது நம்ம வேலை செய்யற இடத்துல ஒருவேளை வெட்கப்பட்டு காணப்படலாம். ஐயோ ஆண்டவரே, எங்களுடைய எஜமான் முன்பதாக நான் வெட்கப்படுறேனே, இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கேன் கலங்கி ஒருவேளை இந்த பிரசங்கத்தை கேட்கலாம். இல்ல ஆண்டவரே, என் வீட்டுல இருக்கிறவங்க ஆண்டவரே பெரியவர்கள் என்ன வெட்கத்தின் மத்தியில நடத்துறாங்க, அவங்க நடத்துறதே எனக்கு பிடிக்கலன்ட்டு ஒரு கலக்கத்தோடு கூட இந்த பிரசங்கத்தை நீங்க கேட்கலாம். ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்க படிக்கிற இடங்கள்ல படிக்கிற பிள்ளைகளுக்கு மத்தியில ஃப்ரெண்ட்ஸுக்கு மத்தியில வெட்கப்பட்டு இருக்கலாம். ஆனா இன்னைக்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு தெரியுமா? ஹல்லேலூயா. நீ எந்த சூழ்நிலை கடந்து வந்தாலும் சரி, இனி எப்படி இருப்ப தெரியுமா? ஒருபொழுதும் வெட்கத்தை நீ அனுபவிப்பது இல்லை என்று. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசு நல்லவர். பாருங்க, கர்த்தரை நோக்கி பார்க்கிறவங்க, கர்த்தரை விசுவாசிக்கிறவங்க வெட்கப்பட்டு போனதில்லை என்று வேதம் சொல்கிற ரோமர் 10ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை நாம் வாசிப்போம். அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்பட்டு போவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. தேவாதி தேவனை நாம் நம்பணும். ஆண்டவர் என்னுடைய தகப்பனாய் இருக்கிறார், அவர் என்னை
நிச்சயமாய் நடத்துவார் என்று விசுவாசிக்கிறவன் எவனோ? யாரை விசுவாசிக்கிறவன்? வேதம் சொல்லுகிறது இன்னும் தெளிவா. ஏசாயா 28ஆம் அதிகாரம் 16வது வசனத்துல நம்ம வாசிப்போம் என்றால், ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது, இதோ அஸ்திபாரமாக ஒரு கல்லை நான் சீயோனிலே வைக்கிறேன், அது பரீட்சிக்கப்பட்டதும் விலையேற பெற்றதும் திட அஸ்திபாரம் உள்ளதுமான மூளைக்கல்லா இருக்கும், விசுவாசிக்கிறவன் பதறான். ஆமென், ஹல்லேலூயா. அந்த வேத வசனத்துல பார்க்கின்றால் சீயோனிலே ஒரு கல் வைக்கப்பட்டது, அதுதான் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து. ஆமென். அவர் எப்பேற்பட்டவர் என்று வேதம் சொல்லுகிறதுனா, அது பரீட்சிக்கப்பட்டதும் விலையேற பெற்றதுமான கல்லு. அந்த கல்லை விசுவாசிக்கிறவர்கள், அந்த இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள் ஒரு நாளும் பதற வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர் ஒரு நாளும் கைவிட மாட்டார், அவர் வெட்கப்படுத்த மாட்டார் என்று விசுவாசிக்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. விசேஷமாக பவுல் இவ்விதமாய் சொல்லியிருப்பார். 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம் என்றால், அது நிமித்தம் நான் இந்த பாடுகளையும் அனுபவிக்கிறேன், ஆயினும் நான் வெட்கப்படுவதில்லை, ஏனென்றால் நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். ஆமென், ஹல்லேலூயா. அவர் சொல்ற ஒரு அருமையான வார்த்தை, நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்பதை நான் அறிஞ்சிருக்கிறேன், அதனால நான் சொல்றேன் தைரியமா, நான் வெட்கப்பட்டு போக மாட்டேன். ஆமென், ஹல்லேலூயா. நீங்களும் இந்த பிரசங்கத்தை கேட்கும்போது உங்களுக்கு ஒரு உணர்வு வரணும். ஆமா, என் ஆண்டவர் இதுவரைக்கும் என்னை வெட்கப்படுத்தல, இனிமே என்னை வெட்கப்படுத்த விட மாட்டார், என்னை பத்திரமாய் ஆண்டவர் நடத்துவார் என்று நாம் விசுவாசிக்கிற பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. வேறு பெற்ற கல் நமக்காக இருக்கிறது, சீயோனில் இருக்கிறது. நமக்காக அவர் சிலுவை சுமந்து, அவர் நமக்காக ரத்தம் சிந்தி நம்ம மீட்டெடுப்பதற்காகவே ஆண்டவர் இந்த உலகத்திற்கு வந்தார் என்று விசுவாசிப்பாய் என்றால் நிச்சயமாகவே இருக்கிற காலகட்டங்களை நீங்க வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. யார் முன்னாடி தலை குனிஞ்சிருமோன்னு பயப்படுறீங்களோ, யார் முன்னாடி ஐயோ நம்ம வெட்கப்படுவோமோ நினைக்கிறீங்களோ, ஐயோ ஆண்டவரே இந்த ரிசல்ட் வருது, இந்த ரிசல்ட்ல என்ன ஆகுமோ, என் ஜனங்களுக்கு மத்தியில் அசிங்கப்படுமோ அப்படின்னு நீ நினைக்கிறியா? இல்ல இல்ல, கர்த்தரை நம்புங்க. பவுல் இவ்விதமாய் ஒரு ஸ்ட்ராங்கா சொல்றாரு, இந்த தெய்வம் இன்னார் என்பதை நான் அறிஞ்சிருக்கிறேன். ஏன்னா நான் கடந்து வந்த பாதையில எல்லாம் என் தேவன் கைவிடவே இல்லை, நான் நடந்து வந்த பாதையில அவர் என்னை கைவிடவே இல்லை. எத்தனையோ விதமான நாச மோசங்கள் என்னுடைய வாழ்க்கையில நடந்தது, எத்தனையோ விதமான பொல்லாத கிரியைகள் என்னுடைய வாழ்க்கையில நடந்தது, அப்பொழுதெல்லாம் என் கர்த்தர் என்னை கைவிடல, இப்பவும் கைவிட மாட்டார். ஆகையால நல்லா அறிஞ்சிருக்கிறேன், என் தேவன் ஒருபொழுதும் என்னை வெட்கப்படுத்த மாட்டார் என்று. ஆமென், ஹல்லேலூயா. இந்த விசுவாசத்தோடு இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான பிள்ளைகளே, உங்களை வெட்கப்படுத்த கர்த்தர் விடவே மாட்டார். எங்கேயும் எந்த காரியத்திலும் ஆண்டவர் உங்களை விடவே மாட்டார். கலங்கி இருக்கீங்களா? பயந்து இருக்கீங்களா? ஐயோ நான் வெட்கப்படுவனோ, என்னோடு கூட படித்தவர்களுக்கு முன்பதாக நான் வெட்கப்படுவனோ என்று கலங்கி இருக்கியா? இல்ல, உன்னை வெட்கப்படுத்த தேவன் சித்தமா இல்ல. அவர் ரொம்ப திட்டமாய் சொல்லிட்டார், உன் தேவனாகிய கர்த்தர் நான் சொல்லுகிறேன், நீ ஒருபொழுதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று. ஆமென், ஹல்லேலூயா. யார் கர்த்தரை நோக்கி பார்க்கிறார்களோ அவர்கள் வெட்கப்பட்டு போனதில்லை என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். விதமாக சங்கீதம் 34ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. ஆமென், ஹல்லேலூயா. தாவீது இவ்விதமாய் சொல்லுகிறார், முகங்களை தேவாதி தேவனை நோக்கி நாம் பார்த்தபடினால நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்று. ஹல்லேலூயா. யாரெல்லாம் கர்த்தரை நோக்கி பார்க்கிறீங்களோ நீங்கள் ஒருபொழுதும் வெட்கப்பட்டு போவதில்லை. தேவாதி தேவன் உங்கள் மத்தியில் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம என்ன பண்ணுகிறோம் அப்படின்னா, சில நெருக்கடி வரும்போது, சில பிரச்சனைகள் வரும்போது பெரிய மனுஷர்களை நோக்கி பார்க்க ஆரம்பிச்சிடும். ஒருவேளை இவங்க நமக்கு ஹெல்ப் பண்ணா நம்ம நல்ல இடத்துக்கு வந்துடலாம், இந்த நெருக்கடியில இருந்து இந்த மனுஷன் எனக்கு உதவி பண்ணுவாங்க, அந்த மனுஷன் எனக்கு உதவி பண்ணுவாங்கன்னு பெரிய மனுஷர்களை நோக்கி நாம பார்க்கும் பொழுது அந்த இடத்துல சொல்லுகிறது, இல்ல இல்ல நீ பெரிய மனுஷனை பார்க்காதீங்க, கர்த்தரை நோக்கி பாருங்க, அப்பதான் நீங்க வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. ஒருவேளை நீங்க பெரிய மனுஷர்களை நோக்கி பாக்குறீங்க, அவர்கள் உங்களுக்கு உதவி செஞ்சுட்டாங்க, உங்க நெருக்கடியான சூழ்நிலை உதவி செஞ்சுட்டாங்கன்னா காலப்போக்குல ஒரு வார்த்தை நிற்கும். என்ன வார்த்தை தெரியுமா? நான் கொடுத்து இவங்க பெரிய ஆள் ஆனாங்க, நான் நடத்தி தான் இவங்க இப்ப பெருமையா நல்ல ஒரு இடத்துல இருக்கிறாங்கன்ற வார்த்தை வந்துடும். ஹல்லேலூயா. சோ தேவனை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளா இருக்கணுமே தவிர எந்த சூழ்நிலை மனுஷனை நோக்கி பார்க்க கூடாது என்று இந்த வேளையில ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார். ஆமென். பாருங்க, வேலைக்காரன் தன்னுடைய கண்கள் எஜமானை நோக்கி இருக்கிறது. எஜமானே என்னை ஆசீர்வதிங்க என்று கேட்கலாம், ஏன்னா வேலை செய்யறோம். அப்ப தேவாதி தேவன் நிச்சயமா படி அளப்பார், ஆசீர்வதிப்பார் என்று அந்த எஜமானை நோக்கி கேட்கலாம். நம்முடைய எஜமானாகிய கர்த்தரை நோக்கி தான் நம்ம பார்க்கணும். ஆமென், ஹல்லேலூயா. வேலைக்காரன் கண்கள் எஜமானை நோக்கி இருக்கிறது போல உங்களுடைய கண்கள் தேவாதி தேவனை நோக்கி தான் இருக்கணுமே தவிர தேவனை அன்றி வேற யாரையும் நோக்கி நீங்க பார்க்க கூடாது. ஆமென், ஹல்லேலூயா. விதமாய் சங்கீதக்காரன் சொல்லுகிறார். சங்கீதம் 121 1-2 வசனங்களை நாம் வாசிப்போம் என்றால், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். ஹல்லேலூயா. சோ அருமையான வார்த்தை பாருங்க, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்ணை நான் ஏறெடுக்கிறேன். ஆமென். தாவீதுக்கு நல்லா தெரிந்திருக்கு, தேவனை நோக்கி பார்க்கும் பொழுது அவர் எனக்கு உதவி செய்வார், இந்த வானத்தையும் பூமியும் உண்டாக்கின இடத்திலிருந்து எனக்கு
எனக்கு ஒத்தாசை வரும். ஹalleluya. உண்மையாகவே ஒரு காலகட்டத்துல மனுஷனை கொண்டு கர்த்தர் செய்வார். ஆனா இப்போ இந்த பிரசங்கத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார்னா, நீங்க யாரையும் நம்பி ஒத்தாசையா ஓடாதீங்க, யாரையும் நம்பி நீங்க போய் விதைக்காதீங்க, யாரையும் நம்பி உங்க லைஃபை ஒப்பு கொடுக்காதீங்க. கர்த்தரை மாத்திரம் நம்பிடுங்க. அவர் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினது எவ்வளவு நிஜமோ அந்த தெய்வம் உங்களை நடத்தவும் அவர் வல்லவராய் இருக்கிறார். ஹalleluya. தேவனை நோக்கி காத்திருக்கிற, தேவனை நோக்கி அமர்ந்திருக்கிற உங்களுடைய முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. ஹalleluya. சோ ஆகையால மனுஷனை நம்புவதை விட்டு விடுங்க. நாசில சுவாசம் உள்ள மனுஷன் யாவரை நம்புவதை விட்டு விடுங்கள் என்று வேதம் சொல்கிறது. தேவனை நோக்கி பாருங்க. நீங்கள் தேவனை நோக்கி பார்ப்பீர்கள் என்றால் உங்கள் முகங்கள் பிரகாசம் அடையும். ஒரு பொழுதும் நீங்கள் வெட்கப்பட மாட்டீர்கள். ஆமென். ஹalleluya. எது வரைக்கும் நாம் கர்த்தரை நோக்கி விசுவாசிக்கணும், எது வரைக்கும் தேவனை நோக்கி பார்க்கணும்னா வசனம் சொல்கிறது அவருக்கு கிடைக்கிற வரைக்கும் கர்த்தர் சமூகத்துல காத்திருந்து பெரும் வரைக்கும் நீங்க இருக்கணும்ட்டு. ஏசாயா 40ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. வாசிப்போம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல சிட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள். ஆமென். ஹalleluya. சோ கர்த்தருக்கு காத்திருக்கிற பிள்ளைகளா இருக்கணும். நிச்சயமாகவே ஆண்டவருக்கு காத்திருக்கும் பொழுது நமக்கு புது பலன் உண்டாகும் என்று வேதம் சொல்கிறது. பாருங்க, நீங்க உங்க தேவனை நோக்கி பார்க்கும் பொழுது அவர் தரும் வரைக்கும் காத்திருக்கணும். எனக்கு வேதாகமத்துல ரொம்ப பிடித்த வார்த்தை, நான் நிறைய பிரசங்கங்களை நான் சொல்லியிருப்பேன். திமிங்கலங்கள் இந்த கடல்ல விளையாடுவதற்காகவே படைக்கப்பட்ட அந்த திமிங்கலங்கள் கர்த்தர் எனக்கு ஆகாரத்தை கொடுப்பார் என்று அவரையே நோக்கி பார்க்குமா. விளையாடிட்டே இருக்கும், அது கடல்ல விளையாடிட்டே இருக்கும்போது அதுக்கு ஆகாரம் வேணும்னா அது யாரை பார்க்கும் வேதம் சொல்லுதுன்னா கர்த்தரையே நோக்கி பார்க்கும். ஹalleluya. அந்த ஒரு அழகான ஒரு வசனம் அது அழகான வார்த்தை அது. அதே போல நாமும் நம்மளை உண்டாக்கின தகப்பன் என்னை படைத்திருக்கிறார், அவரை நோக்கி நான் பார்க்கிறேன். ஏன்னா எனக்கு வெட்கப்படுற சூழ்நிலை உருவாயிடுச்சு. என்னை சுத்தி எல்லாமே மிருகங்கள் என்னை பட்சிக்கிற மாதிரி இருக்கு. எல்லா இடங்களும் நான் வெட்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாயிடுச்சு. இந்த நேரத்துல என் ஆபத்துல என்னுடைய சூழ்நிலையில யார் காப்பாற்ற முடியும், யார் எனக்கு உதவி செய்ய முடியும்? கர்த்தர் ஒருவரே. ஹalleluya. அவரை நோக்கி காத்திரு. நிச்சயமாய் ஆண்டவர் உங்களை கைவிடவே மாட்டார். புது பலனோடு நீங்கள் எழுந்து நிற்கத்தக்கதா கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். ஆமென். ஹalleluya. சோ தேவனை நோக்கி காத்திருக்கிற பிள்ளைகளா நாம் இருக்கும்போது நிச்சயமாகவே நாம் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. அவர் புது பலன் தர அவர் வல்லவராய் இருக்கிறார். ஆமென். ஹalleluya. ஆகையால ஏசாயால ஒரு அருமையான வார்த்தை இருக்கிறது. ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார், அதனால நான் எப்படி இருக்கிறேன் அப்படின்னா வசனம் வாசிப்போம். ஏசாயா 50ஆம் அதிகாரம் 7வது வசனம். கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார், ஆகையால் நான் வெட்கப்படேன். நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்று அறிந்திருக்கிறேன். ஆதலால் என் முகத்தை கற்பாரை போல் ஆக்கினேன். ஆமென். ஹalleluya. இவ்வளவு தீர்மானமான ஒரு வார்த்தை பாருங்க. இந்த பிரசங்கத்தை கேட்கும்போது உங்களுக்கு இவ்விதமான ஒரு தீர்மானம் வரணும். ஆமா, என் ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார், ஆகையால எனக்கு வரும் வரைக்கும், எனக்கு ஆசீர்வாதம் வரும் வரைக்கும், என்னுடைய நன்மையான நாட்கள் வரும் வரைக்கும் நான் காத்திருப்பேன். நான் தேவனை நோக்கி காத்திருப்பேன். அதனால யார் என்ன சொன்னாலும் சரி, என்னுடைய இருதயத்தை எப்படி வச்சிருப்பேனா, என்னுடைய முகத்தை நான் எப்படி வச்சிருப்பேன், கற்பாரை போல வைத்திருப்பேன். ஏன்னா நிறைய பேர் பேசும்போது நம்ம தோண்டு போயிடுறோம். ஆமால நம்ம வெட்கப்பட்டு போயிட்டோம்ல, ஐயோ ஆமால நம்முடைய வாழ்க்கையில எதுவுமே நடக்கல அப்படின்னு சில நேரங்களில பல பேர் பேசுற அந்த வார்த்தைகளை கேட்டு சோர்ந்து போயிடுறோம், இடறி விழுந்துடுறோம். நம்ம அந்த முகத்தை எப்படின்னா ரொம்ப சோர்ந்த முகமாகவே நாம் காணப்படுறோம். இல்ல, என் கர்த்தர் எப்பேற்பட்டவர் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அதான் அந்த வசனத்துல சொல்கிறார், கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார், ஆகையால நான் வெட்கப்படேன். இந்த விசுவாச வார்த்தை நம்ம ஒவ்வொருடைய வாயில இருக்க வேண்டும். ஆமென். எத்தனை பிரச்சனை வந்தாலும் சரி, எத்தனை சூழ்நிலை வந்தாலும் சரி, நான் வெட்கப்படுவதில்லை என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஆமென். பாருங்க, பல பேர் பலவிதமான யோசனைகள்ல தேவையில்லாத வார்த்தைகளை சொல்லுவாங்க. அவ்வளவுதான், நீ வெட்கப்பட்டுட்ட, உன் லைஃப் ஒண்ணுமே இல்ல பாரு, நீ இவ்வளவு நாள் காத்திருந்தியே, இவ்வளவு நாள் இருந்துச்சு, ஏதாவது நடந்ததா அப்படின்னு சில விதமான வார்த்தைகள் சொல்லும் போது நம்ம சோர்ந்து போகிறோம். ஆனா இந்த வேதத்துல வாசிக்கிறோம் பாருங்க, நான் வெட்கப்படுவதில்லை என்று அறிந்திருக்கிறேன், ஆதலால என் முகத்தை நான் எப்படி வச்சிருக்கேன், கற்பாரை போல. யாராவது ஏதாவது சொல்லுங்க, என் தேவன் எனக்கு செய்வார் அப்படின்ற ஒரு ஸ்டாண்டர்டா அவங்க நிக்கிறேன் என்று ஏசாயால இந்த வசனம் சொல்கிறது. நீங்களும் என்ன கேட்டாலும் உங்களுடைய நிலையிலிருந்து மாறாதீங்க. என் தகப்பன் அல்லவா அழைத்தார், என் தகப்பன் அல்லவா ரட்சிப்பு கொடுத்தார், என் தகப்பன் அல்லவா என் அபிஷேகம் பண்ணினார், என் தகப்பன் தான் எனக்கு வாழ்க்கை கொடுத்தார், என் தகப்பன் என்னை நடத்த வல்லவராய் இருக்கிறார் என்ற ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை உங்களுக்கு தேவைப்படுகிறது. ஆமென். ஹalleluya. அந்த வார்த்தைகளை சொல்லுங்க, அந்த வார்த்தைகளை விசுவாசித்து பேசுங்க. என் தகப்பன் எனக்கு துணை செய்கிறார், ஆகையால நான் வெட்கப்படுவதில்லை என்று. ஆமென். ஹalleluya. தொடர்ந்து நம்ம வாசிச்சோம் என்றால், பழைய ஏற்பாட்டு காலத்துல வாசிச்சோம் என்றால், யாக்கோபை குறித்து சொல்கிறது, ஏராளமான போராட்டங்கள் அவருக்கு வந்தது, ஏராளமான இடத்துல அவர் வெட்கப்படுகிற சூழ்நிலை வந்தது. சொந்த மாமனார் கிட்ட அவன் வெட்கப்பட்டு கிடப்பான். 14 வருஷம் தேவையில்லாத உழைப்பு, தேவையில்லாத காரியங்களை அவன் சிறுமைப்பட்டு காத்திருந்தான். அந்த இடத்திலையும் ஆண்டவர் அவனை கைவிடவே இல்லை. கர்த்தர் அவனை நடத்த வல்லவராய் இருந்தார். இவ்விதமாய் வசனம் சொல்கிறது. ஏசாயா 29ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்துல யாக்கோபை குறித்ததான வார்த்தை வாசிப்போம்.
ஆகையால் ஆபிரகாமை மீட்டுக் கொண்ட கர்த்தர் யாக்கோபின் வம்சத்தை குறித்து இனி யாக்கோபு வெட்கப்படுவதில்லை, இனி அவன் முகம் செத்து போவதும் இல்லை. ஆமென். ஹalleluya. பாருங்க, ஆபிரகாமை மீட்டுக் கொண்ட கர்த்தர் சொல்லுகிறார், யாக்கோபையும் கர்த்தர் மீட்டபடினால அவன் முகம் எப்படி இல்லையா, வசனம் சொல்லுது, செத்து போவதில்லை. ஹalleluya. இந்த பிரசங்கத்துக்கு மத்தியில ஆண்டவர் உங்களிடத்தில் சொல்லுகிறார், யாக்கோபை போல நீ தவித்துக் கொண்டிருந்தீனா, யாக்கோபை போல பிரச்சனைகளுக்கு மத்தியில சூழ்ந்திருந்தீங்கன்னா ஆண்டவர் சொல்கிறார், உங்கள் முகம் செத்து போவதில்லை. கர்த்தர் உங்களை அவ்விதமாய் ஆசீர்வதித்து நீ வெட்கப்பட்டு போகாதபடிக்கு கர்த்தர் உங்களை உயர்த்த அவர் வல்லவராய் இருக்கிறார். ஆமென். ஆண்டவர் ஒவ்வொரு இடத்திலையும் தன் பிள்ளைகளை காப்பாற்றுவதில் சித்தமா இருக்கிறார். பாருங்களேன், புதிய ஏற்பாட்டுல சீஷர்களை குறித்து பார்க்கிறோம். சீஷர்கள் கை கழுவாம சாப்பிடுவாங்க. அவங்க சாப்பிடும் போது பரிசேயர்கள் அங்க இருக்கிறவங்க எல்லாம் சொல்லுவாங்க, என்ன உங்களுடைய சீஷர்கள் கை கழுவாம சாப்பிடுறாங்க, இது தப்பு இல்லையா, இது தீட்டு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவர் குற்றப்படுத்தி அத சீஷர்களை வெட்கப்படுத்துற மாதிரி எல்லாருக்கும் மத்தியில அங்க அசிங்கப்படுத்துற ஒரு சூழல் வரும். அப்ப ஜீசஸ் அழகா சொல்லுவாரு, கை கழுவாம சாப்பிடுற, அதாவது சாப்பிடுற உள்ள போறது தீட்டுப்படுத்தாது, உள்ள இருந்து வெளியில வர வார்த்தை தான் மனுஷனை தீட்டுப்படுத்தும் சொல்லிட்டு அழகா தன்னுடைய சீஷர்களை அவர் காப்பாற்றுகிறார். வெட்கப்படுற சூழ்நிலையில ஒருபோதும் கர்த்தர் விட மாட்டார். யார் என்ன பேசி வெட்கப்படுத்துற சூழ்நிலை வந்தாலும் கர்த்தர் விட மாட்டார். ஆமென். ஹalleluya. இன்னொரு முறையும் அப்படிதான் அநேக சூழ்ந்து கொண்டு வருகிறாங்க. என்ன உங்களுடைய சீஷர்கள் உபவாசிக்கவே மாட்டேன்றாங்களே, அவங்க இப்படியே இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு எல்லோருக்கும் முன்பதாக வெட்கப்படுத்துறாங்க அதே இடத்துல சீஷர்கள். ஆனா அங்கேயும் ஆண்டவர் சொல்கிறார், மணவாளன் கூட இருக்கும்போது, நான் கூட இருக்கும்போது என் பிள்ளை ஏன் உபவாசிக்கணும்? ஆமென். ஹalleluya. அன்பு பிள்ளையே, தெய்வம் முன்னோடு இருக்கிறார், ஆகையால நீ வெட்கப்பட விட மாட்டார். பாருங்க, யார் குற்றப்படுத்தினாலும் ஆண்டவர் நடுவுல நிற்கிறார். என் பிள்ளையை நான் பாக்குறேன், நீ ஏன் சொல்றன்னு ஆண்டவர் பேசுகிறார். அந்த தெய்வம் உங்களுக்காக வழக்காட வல்லவராய் இருக்கிறார். ஒருபோதும் உங்களை வெட்கப்படுத்த விட மாட்டார். ஹalleluya. இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு நல்லவர். இந்த வேளையில கூட ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, சங்கீதம் 37ஆம் அதிகாரம் 18-19 வசனத்தை நாம் வாசிப்போம். உத்தமர்களின் நாட்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார், அவர்கள் சுதந்திரம் என்றென்றைக்கும் இருக்கும். அவர்கள் ஆபத்து காலத்திலே வெட்கப்பட்டு போகாதிருந்து பஞ்ச காலத்திலே திருப்தியடைவார்கள். ஆமென். ஹalleluya. தேவனை நோக்கி காத்திருந்து இவ்வளவு நேரம் இந்த பிரசங்கத்தை கேட்கிற அருமையான பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, உத்தமர்களாய் தேவ சமூகத்துல வந்த உங்களை கர்த்தர் சொல்கிறார், நீங்கள் திருப்தியா இருப்பீர்கள். ஆபத்து நேரமானாலும் சரி, எப்பேற்பட்ட பிரச்சனையாலும் சரி, பஞ்ச காலத்திலும் உங்களை திருப்தியாய் நடத்துவார். நீர் ஒருபொழுதும் வெட்கப்பட்டு போவதில்லை. பசி பட்டினியோடு கர்த்தர் விட மாட்டார். தம் பிள்ளைகளுக்கு ஏற்ற ஆகாரங்களை கொடுத்து, ஏற்ற காரியங்களை கொடுத்து கர்த்தர் வழிநடத்த வல்லவராய் இருக்கிறார். ஆமென். ஹalleluya. சோ இந்த காலகட்டத்துல கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். ஒருவேளை கடந்த நாட்கள் எதையாவது குறித்து நீங்க புலம்பி இருக்கலாம், ஆண்டவரே என் சூழலை வெட்கத்தோடவே இருக்கிறேனே, என் தலை குனிஞ்சே இருக்குது ஆண்டவரே, அப்பா என்னால இந்த வீட்டு வாடகை கட்ட முடியலையே, என்னால இந்த வேலையின் காரியத்தை செய்ய முடியலையே, ஆண்டவரே எங்க போனாலும் வந்தாலும் எனக்கு இந்த அவமானம் தேவையா என்று ஒரு கலக்கத்தோட இந்த இடத்துல இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். உன்னை வெட்கப்படுத்த கர்த்தர் விடவே மாட்டார். ஆமென். ஏசாயா 54ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல வசனம் வாசிக்கிறோம், பயப்படாதே நீ வெட்கப்படுவதில்லை, நானாதே இலைச்சி அடைவதில்லை. கடைசியாக கர்த்தருடைய வார்த்தை உள்ளத்துல வருது, பயப்படாதீங்க, தைரியமா இருங்க, நீங்க வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. இது கர்த்தருடைய வார்த்தை, அடியனுடைய வார்த்தை இல்ல, இது தேவாதி தேவனுடைய வார்த்தை. என் வார்த்தை சும்மா உங்களை ஆறுதல் படுத்தலாம், அவ்வளவுதான். ஆனா கர்த்தருடைய வார்த்தை எப்போ கேட்க உட்கார்ந்தீங்களோ, எப்போ கர்த்தருடைய வசனம் உங்க காதுகளுக்கு விழுந்ததோ, அப்பொழுதே கர்த்தர் உங்களை நிறைவாய் நடத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். அன்பு பிள்ளையே, இந்த வேளையில பிரசங்கத்தை கேட்கிற அருமையான மகனே, மகளே, உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ பயப்படாத, நீ வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமென். சோ இப்பொழுது நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென். ஹalleluya. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா நன்றி 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 கர்த்தாவே, என் தெய்வமே உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா இந்த யூடியூப் மூலமா பார்த்து கொண்டிருக்கிற அருமையான பிள்ளைகளுக்காக அடியேன் ஜெபிக்கிற சுவாமி. அப்பா எந்த மனநிலைமையோடு இவர்கள் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார்களோ, நீர் இன்றைக்கு கொடுத்த வார்த்தையின்படி நீ வெட்கப்பட்டு போவதில்லை என்று ஒரு அருமையான வார்த்தை கொடுத்தீரே ராஜா. என் ஜனங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொன்னீர் ஐயா. அப்பா நன்றி ஆண்டவரே. உங்களுடைய பிள்ளைகளை குறித்துதான ஒரு நல் வார்த்தையை கொடுத்தபடினாலே உம்மை ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. அப்பா எனக்கு பயமா இருக்கு, இந்த காரியம் எப்படி முடியுமோ தெரியல என்று வேலையின் காரியத்துக்கு பயந்து இருக்கிற பிள்ளைகளே, ஆண்டவரே நீ சொல்லுகிற வார்த்தையின்படி நீ வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொன்ன வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. அப்பா நன்றி ஆண்டவரே. இந்த வேலையில அப்பா இந்த குடும்பத்தின் பிரச்சனைகள் இருக்கு ஆண்டவரே, எங்க நான் சொந்தக்காரன் முன்னாடி பயந்துருவனோ என்று பயத்தின் மத்தியில் இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே சமாதானத்தின் தேவன் கூட இருந்து ஆசீர்வதித்து நீ வெட்கப்பட்டு போவதில்லை, நான் உன்னோடு இருந்து உன் குடும்பத்தை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிற வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறேன் அப்பா. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. அப்பா வியாதி மத்தியில ஆண்டவரே நான் ஜெபிக்கிற பிள்ளை, ஆனா எனக்கு வியாதி தொடர்ந்து வருது, இது நிமித்தமா ஆண்டவரே அப்போ உங்க நாமம் தூஷிக்கப்படுமோடு வெட்கப்படுமோடு பயமா இருக்குன்னு ஆண்டவரே தினந்தோறும் ஜெபிக்கிற அருமையான மகளுக்காக
சொல்லுகிற ராஜா, இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே வியாதி விக்கினங்கள் இயேசுவின் நாமத்தில் இப்போதே கடந்து செல்வதாக ஆண்டவரே. அன்பு மகளை பார்த்து சொல்லுகிற வார்த்தையின்படி என் தழும்புகளாலே சுகமானீர் என்ற வார்த்தையின்படி ஆசீர்வதிக்கிற ராஜா. அப்பா நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஒரு பயமும் கலக்கமும் இருக்கிறது ராஜா. ஏசப்பா வரும் நாட்கள் இந்த குடும்பத்தை எப்படி நடத்துவது, இந்த வேலையின் காரியம் எப்படி நடத்துவது என்று பயத்தோடு இருக்கிறவர்களுக்கு நீர் முகமுகமாய் பேசின வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிற ராஜா. நன்றி நன்றி நன்றி. இந்த வேளையில ஆண்டவருக்கு மனதார நன்றி சொல்லுவோம். தேவன் உங்களுடைய துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றுவதற்காக உங்களுடைய போராட்டங்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார். அவர் இந்த வேளையில சொல்லுகிறார், யாருக்கு முன்பதாக உன்னை வெட்கப்படுத்த மாட்டார். விசுவாசத்தோடு ஆமென் என்று சொல்லுங்க. தேவன் வழி நடத்த வல்லவராய் இருக்கிறார். ஹalleluya. கடைசியாக கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, பயப்படாதே, நீ ஒருபொழுது வெட்கப்பட்டு போவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. இந்த வார்த்தையின்படியே இந்த நாள் அடியேன் ஆசீர்வதிக்கிறேன். அன்பு பிள்ளைகள் ஒருபொழுது வெட்கப்பட்டு போகாதபடிக்கு காப்பாற்ற போகிற கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பயத்தையும் பலவீனத்தையும் தேவையற்ற வார்த்தைகளும் கொடுக்கிற பிசாசை பிள்ளைகளுடைய மனதிலிருந்து இயேசுவின் நாமத்தில் சபித்து கட்டுகிற ராஜா. குடும்பத்தை ஆண்டவரே அப்பா தாக்காதபடிக்கு எல்லா பிசாசின் கிரியைகளை இயேசுவின் நாமத்தில் அப்புறப்படுத்துகிற ராஜா. நீர் ஆசீர்வதியும். பிள்ளைகள் தனிப்பட்ட வாழ்க்கையில ஸ்திரமா இருக்க கிருபைத்தாங்க. கற்பாரை போல நின்று நீர் ஆசீர்வாதம் தரும் வரைக்கும் ஆண்டவரே அப்பா இருந்து பெற்றுக்கொண்டு சாட்சியாய் வாழ கிருபை தருவீராக. தொடர்ந்து காத்துக்கொள்ளுங்க. தேவ பிரசன்னமும் கிருபையும் ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட இருப்பதாக இயேசுவின் நேற்று நாமத்திலே ஆசீர்வாதத்தை ஒப்புக் கொடுக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். Praise the Lord. God bless you.